வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th இருக்க சிந்துவெளி நாகரிகத்து புக் பேக் கொஷின் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின், சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம், இந்த உலோகங்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இதுதான் அவங்க பயன்படுத்தியிருந்தாங்க. அப்போ நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு ஆன்சர். இரும்பு இருக்கிறது எதுவுமே கிடையாது, ஏன்னா இரும்பை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அப்போ ஆப்ஷன் 1 தான் வந்து இது. சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? இப்போ பார்த்தீங்கன்னா உலோக கற்காலத்தை சார்ந்தது. உலோக காலத்தை சார்ந்தது. பழைய கற்காலமும் கிடையாது, இடைக்கற்காலமும் கிடையாது, புதிய கற்காலமும் கிடையாது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா உலோக காலம். இதுதான் ஆன்சர், உலோக காலம். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம்? அது எதனால் நாகரிக தொட்டில் என்று அழைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான நாகரிகம் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றங்கரையில் தோன்றியதால் அவங்க நாகரிக தொட்டில் என அழைக்கிறாங்க. ஏன்னா அங்கே ஆற்றங்கரையில் தான் நீர் இருக்கிறதுனால அவங்களுக்கு வசதியாக இருக்கும். நீர் கால்நடைகளுக்கு, அவங்களுக்கு குடிநீருக்கு எல்லாமே நீர் இருக்குது. அப்புறம் வேளாண்மை செய்கிறதுக்கு நீர் பாசனம், அதனால தான் வந்து அவங்க ஆற்றங்கரையில் நாகரிகங்கள் எல்லாமே தோன்றுச்சு. இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா, பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதால் ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கூற்றை காரணத்தோடு பொறுத்துக, சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா, கூற்று வந்து பார்த்திங்கன்னா, ஹராப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். ஆமாம், ஹராப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் தான். நெக்ஸ்ட்டு காரணம், அது காரணம் கரெக்டாக இருக்கா பார்க்கணும். திட்டமிட்ட நகர அமைப்பு, மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு. ஆமாம், மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூற்றும் சரி, காரணமும் சரி. அப்போ இதில் எது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணமும் சரி. இதுதான் ஆன்சர். நம்பர் 1 தான் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கூற்று ஹராப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது. ஆமாம், ஹராப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது. இந்த கூற்று சரி. காரணம் பார்த்தீங்கன்னா, ஹராப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. ஆமாம், தெரியாது. ஹராப்பா மக்கள் இரும்பின் பயன் தெரியாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது காரணம் தப்பாக இருக்குது. இரும்பின் பயனை பற்றி தெரியாது. பட் வெண்கல காலம் எதனால் சொல்கிறாங்கன்னு இதில் சொல்லலை. அப்போ பார்த்தீங்கன்னா கூற்று சரியானது, ஆனால் அதற்கான காரணம் தவறானது. கூற்று சரி, ஆனால் அதற்கான காரணம் தவறானது. காரணம் ரைட்டு தான், பட் வெண்கல காலம் எதனால் சொல்கிறாங்கன்றது நம்ம காரணத்தில் சொல்லலை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று சரியானது, அதற்கான காரணம் தவறானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கூற்று ஹராப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. ஹராப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கதான். அவங்க சிறப்பாக தான் பொறியியல் தன்மையில் இருந்தாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா, கடலின் அலைகள், ஓதங்கள், நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பது. ரெண்டுமே சரிதான். அப்போ பார்த்தீங்கன்னா கூற்றும் சரி, காரணமும் சரி. அப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1வது இருக்குது பாருங்கள். கூற்று காரணம் இரண்டுமே சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள மொகஞ்சதாரோவை பற்றிய கூற்றுகளில் எவை சரியானவை? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் இருக்கிற இந்த 4 கூற்றில் இருக்கிறதுல எது சரின்றது அவங்களுக்கு காமிக்கணும். எது சரின்றதை நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஃபஸ்ட்டு, தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியவில்லை. அவங்க தங்கம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா தெரியவில்லைன்னு போட்டிருக்கு. அப்போ இந்த கூற்று தப்பு. அப்போ ஃபஸ்ட்டு தப்பு. அவங்க தங்க ஆபரணங்கள் பற்றி தங்க ஆபரணம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ அது இவங்க தெரியலன்னு போடுறதுனால இது தப்பு. தங்க ஆபரணங்கள் தெரியும் அவங்களுக்கு. 2வது பார்த்தீங்கன்னா, வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன. ஆமாம், அவங்க சுட்ட செங்கற்களால் தான் கட்டப்பட்டாங்க. அப்போ வந்து 2வது ஆப்ஷன் தான் ரைட்டு. 2வது ஆப்ஷன் ரைட்டு. வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன. ஓகே, இதில் 2வது ஆப்ஷன்லேயே நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். காணும் கூற்றை ஆராய்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? நகரங்கள், தெருக்களின் அமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் அவற்றில் சீரான தன்மை. நகரங்கள், தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் அவற்றில் சீரான அமைப்பு. ஃபஸ்ட்டு சொன்னது ரைட்டு, இதுவும் சரி. நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா,
ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு. ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு. இதுவும் ரைட்டு. 2வது ரைட்டு. 3வது பார்த்தீங்கன்னா, தானிய களஞ்சியங்கள் தானிய களஞ்சியம் ஹராப்பா நாகரிகத்தில் முக்கியமான பகுதியாக விளங்கியது. ஆமாம், அது கரெக்டு. 3வது கரெக்டு. 4வது பார்த்தீங்கன்னா, மேலே கூறப்பட்ட கூற்றுகளில் எவை சரியானவை? இப்போ இது மாதிரி அனைத்துமே சரி. இப்போ அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அனைத்துமே சரி. நான் படித்தது எல்லாமே சரி. அதனால் 4வது. ஓகே வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். பொருந்தாததை வட்டமிடுக. காளை பயன்படுத்தியிருந்தாங்க. ஓகே. ஆடு பயன்படுத்தியிருந்தாங்க. ஓகே. எருதுகள் பயன்படுத்தியிருந்தாங்க. ஓகே. பன்றிகள் பயன்படுத்தியிருந்தாங்க. இப்போ அவங்க பயன்படுத்திய இதெல்லாமே அவங்க பயன்படுத்தியது. ஸோ இப்போ இதில் பொருந்தாதது வந்து பார்த்தீங்கன்னா குதிரை மட்டும்தான். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா குதிரை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தவறான இணையை தேர்ந்தெடுக. ஃபஸ்ட்டு ஏஎஸ்ஐ. ஜான் மார்ஷல். ஏஎஸோட இயக்குனராக இருந்தவர் ஜான் மார்ஷல். ஓகே, இது சரியான இணை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டையில் தான் தானிய களஞ்சியம் இருக்கும். ஓகே, இது சரியான இணை. லோத்தல். லோத்தலில் கப்பல் கட்டும் தளம் இருந்தது. ஓகே, அது ரைட்டு. 4வது பார்த்தீங்கன்னா ஹராப்பா நாகரிகம் காவிரி ஆறு. ஹராப்பா நாகரிகம் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து ஆற்றங்கரையில் இருந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4வது இணை தான் தப்பு. இதான் ஆன்சர் நமக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடங்களை நிரப்புக. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டேஷ் மிக பழமையான நாகரிகம். ஃபஸ்ட் 4 நாகரிகம் லெசனில் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து மெசபடோமியா தான் பழமையான நாகரிகம். மெசபடோமியா தான் பழமையான நாகரிகம். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் தொல்லியல் ஆய்வுத்துறை டேஷ் என்ற நில அளவையாளர் உதவியிடம் தொடங்கப்பட்டது. யாருன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின். டேஷ் தானியங்கள் சேகரித்து வைப்பதற்கு பயன்பட்டது. என்னென்னா தானிய களஞ்சியம் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. தானிய களஞ்சியம். ஓகே. ஃபோர்த் கொஸ்டின். மக்கள் குழுக்களாக சேர்ந்து டேஷை உருவாக்கினார்கள். சமுதாயத்தை உருவாக்கினார்கள். மக்கள் குழுக்களாக சேர்ந்து சமுதாயத்தை உருவாக்கினார்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தவறாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின். மெகர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம். ஆமாம், இது சரி. பாகிஸ்தானில் இருக்குது. மெகர்கர் ஒரு புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம். சரி. நெக்ஸ்ட்டு இந்திய தொல்பொருள் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவு சின்னங்களின் பாதுகாப்பிற்கும் பொறுப்பானது. ஓகே, 2வதும் சரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தானிய களஞ்சியம் தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்பட்டது. இதுவும் சரி. 3வதும் சரி. முதல் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்பட்டது. ஃபோர்த் வந்து தப்பு. ஏன்னா அவங்க சுமேரியர்களால் எழுதப்பட்டது. முதல் எழுத்து வடிவத்தை சுமேரியர்கள் தான் எழுதினாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க. மொகஞ்சதாரோ வந்து பார்த்தீங்கன்னா இறந்தோர் மேடு. இது 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா வெண்கலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உலோகம். ஸோ இது உலோக கலவை. 2. 3வது கோட்டை வந்து எப்பவுமே மேடான பகுதியாக தான் இருந்துச்சாங்க. 3. 4வது வந்து பார்த்தீங்கன்னா கார்னேலியனா ஒரு சிவப்பு மணி. இதுதான் 4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 6th வந்து புக் பேக் கொஷின் சிந்துவெளி நாகரிகம் புக் பேக் கொஷின் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 9th பார்ப்போம். ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.